அனைவருக்கும் வணக்கம். வீடியோ போடுறதுல கொஞ்சம் கேப் வந்துட்டு, அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவோம். ஏன்னா இதை தொடர்ச்சியாக பார்த்தா தான் இந்த காரியங்கள்லாம் தெளிவாக புரியும். அதனால் இனி தொடர்ந்து சீரியல் நம்பர் படி வீடியோ போடுவோம். போன வீடியோக்களில் பேசின காரியங்களை பற்றி சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதில் சில விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த படைப்பை பற்றி பகுத்தறிவாதிகள் சொல்லக்கூடிய அல்லது அறிவியல் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஒத்துக்கிடுறீங்களா அல்லது அதை ஏற்றுக்கிடலையா, அதை பற்றி ஒரு தெளிவு இல்லை என்று ஒரு நண்பர் பேசினார். அதை ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். அப்போ அதில் என்னுடைய கருத்து என்னங்கிறது புரியும். அதாவது ஒரு பட்டணத்தில் வாழ்கிற ஒரு பையன், இந்த கிராமத்தை பற்றி எதுவுமே தெரியாது. புதுசாக கிராமத்துக்கு அங்கே ஒரு வீட்டில் ஒரு கருப்பு கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருளை வாங்கி சாப்பிட்றான். இனிப்பாக இருக்குது, சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை பகுப்பாய்வு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவன் அதில் என்ன எழுதுவான்? அது ஒரு இனிப்பு பொருள், அதில் சுண்ணாம்பு சத்து இருக்குது, இது ஏதோ ஒரு தாவரத்துலேருந்து தான் இந்த உணவு தயாரிக்கப்பட்டிருக்கணும். இப்படி அவனோட அறிவை பயன்படுத்தி அதை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கிடுங்க. இதனால் இவன் கருப்பட்டியை கண்டுபிடிச்சிட்டான், பனைமரத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம் இல்லை. ஆனால் உண்மை என்னென்னா, பனைன்னு ஒரு தாவரம் இருக்குது. அந்த தாவரத்தில் உள்ள உச்சியில் உள்ள அந்த பனம் பூ, அதை போய் ஒரு ஆள் ஏறி அதை சீவி அங்கே ஒரு கலையை மாட்டி அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி அந்த பதநீரை கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக போட வச்சு அப்புறம் அதை எடுத்து காய்ச்சி தான் கருப்பட்டி உருவாக்கியிருக்காரு. அதனால் பகுப்பாய்வு பண்ணி முடித்த உடனே எல்லாம் தெரிஞ்சிடாது. அதில் என்ன இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அது எப்படி வந்ததுங்கிறதுக்கு 1000 ப்ராசஸ் இருக்கும். அதனால் இவர் தான் கருப்பட்டியை கண்டுபிடிச்சாரும் அந்த பையனை சொல்லக்கூடாது. அதுக்கு வேற ஒரு வரலாறு இருக்குது. இதை மாதிரி தான் நம்மளுடைய பகுத்தறிவாதி நண்பர்கள், நம்ம அறிவியல் அறிஞர்களே வச்சுக்கிடுவோமே, இவங்க எல்லாருமே இங்கே உலகத்தில் உள்ள பொருட்களை பகுப்பாய்வு பண்ணுறாங்க. பகுப்பாய்வு பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பைபிள் அங்கே எல்லாமே அது அறிவியல் புஸ்தகம் மாதிரி எல்லாத்தையும் தேறி போட்டு ஆராய்ச்சி குறிப்பெலாம் எழுதி வைக்கலை. அது ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடும். உலகம் ஒளியினாலும் ஒலியினாலும் உண்டாயிட்டுன்ட்டு. தேவன் ஒளியாக இருக்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவர் தேவனாக இருந்தார். அதாவது இறைவன் ஒலியாகவும் ஒளியாகவும் இருந்தார்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடும். இதனால் சிருஷ்டிப்பு நடந்ததுன்னு போயிடும். ஆனால் நம்ம அறிஞர்கள் தான் நினச்சிட்றாங்க, ஒவ்வொரு பௌதிக பொருளும் ஒரு பிக் பேங் தியரியிலேருந்து உருவாயிற்று. ஒரு பயங்கர ஒலி, ஒரு பயங்கர ஒளி, இதில் தான் உருவாகி இந்த ஜடப்பொருட்கள்லாம் உருவாயிற்று. பிற ஜடப்பொருட்கள்லாம் பிஞ்சு செதறி சேர்ந்து இப்படி பூமி மற்ற கிரகங்கள் உண்டாயிட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், கருப்பட்டியை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆனால் இது ஒரு வரியில் பைபிளில் ஒலியும் ஒளியும் சேர்ந்து தான் படைப்புகள் உருவாயிற்றுன்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதனால் ஏற்கனவே ஒரு உண்மை இருக்குது, அதை தடவி நம்மளோட அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. நல்லது தான். ஆனால் ஒன்றை கோட்டை விட்டுருதாங்க. எதெல்லாம் கோட்டை விடுவாங்கன்னா, அந்த காலத்தை நிர்ணயம் பண்ணும்போது சில கோட்டைகள் விட்டுருவாங்க. அதை பின்னோக்கி நகர்த்தும்போது சில காரியங்களை இடையில விட்டுட்டு போயிடுவாங்க, கடைசி வரை போகிறதில்ல. ரெண்டாவது அதோட முழுமையான ஆராய்ச்சியும் பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, பைபிள் சொல்லுது எல்லா உயிர்களும் நீரிலிருந்தும் மண்ணிலிருந்தும் தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அறிவியலும் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு, அது எந்த உயிராக இருந்தாலும் அங்கே அந்த உயிரினங்கள் தோன்றுவதற்கு மண்ணும் அந்த நீரும் வேணும். தண்ணியும் இல்லாத இடத்துல உயிர்கள் இருக்காது, மண் இருக்காத இடத்துங்களில் மற்ற உயிர்கள் உயிர் வாழாது. ஆனால் என்னத்தை கண்டுபிடிக்கலைன்னா, இவங்க எல்லாமே பௌதிக பொருள் தான்ங்கிற மாதிரி அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். அதாவது பாறையிலேருந்து அது பாறைகள் என்னென்ன தன்மைகள்லாம் இருக்குது, என்னென்ன பௌதிக பொருட்கள்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதில் அயன் இருக்கும், மேங்கனீஸ் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், இந்த மாதிரி எல்லா ஃபிசிக்கல் எலமெண்ட்ஸும் அதில் இருக்கும். அதிலேருந்து மனுஷன் தோணாலும் அது மாத்திரம்தான் அவனுக்குள்ளே இருக்குங்கிறது இவங்களுடைய ஒரு நினைப்பு. ஆனால் அப்படி இல்லை. மனுஷனாக இருக்கட்டும் அல்லது மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும், வெறும் பௌதிக பொருட்கள் அவங்களோட உடலில் இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி இன்னொரு காரியமும் அந்த உயிர்களிடத்தில் இருக்குது. அதுதான் சில குணநலன்கள். அது நல்ல குணமும் இருக்குது, கெட்ட குணமும் இருக்குது, அன்பும் இருக்குது, வெறுப்பும் இருக்குது, சாந்தமும் இருக்குது, கோபமும் இருக்குது.
அப்போ இந்த நல்ல தீய குணங்கள் எங்கேருந்து வந்துச்சு? இது பாறையிலேருந்து வந்துச்சா அல்லது தண்ணியிலேருந்து வந்துச்சா? ஏன்னா உடல் உருவாக்கப்பட்டதை பைபிளும் அறிவியலும் ஒரே காரியம் தான் சொல்லுது. அது மண்ணிலிருந்தும் நீர்லேருந்து தான் உருவாகி வந்திருக்குங்கிறத அறிவியலும் அப்படி தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கு. பைபிளும் ஏற்கனவே அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் அந்த குணநலங்கள் எங்கேருந்து வந்துச்சுன்ட்டு பைபிள் சொல்லுது. அறிவியல் அறிஞர்கள் அதை பற்றி வாய் திறக்க மாட்டாங்க. பகுத்தறிவாதிகளும் அதை பற்றி வாய் திறக்க மாட்டாங்க. அப்போ நம்ம காண்கிற இந்த குணங்கள், உயிர்களிடத்தில் காணப்படுகிற இந்த நல்ல கெட்ட குணங்கள் எங்கேருந்து வந்துச்சு? இதுக்கு இவங்க விளக்கம் சொல்லாமல் வாழ்க்கை அல்லது இந்த உயிர் போராட்டத்துக்கு காரணத்தை சொல்லும்போது அது ஒன்று ஒன்று அழித்து தான் வாழுங்கிறது பகுத்தறிவாதிகளுடைய கருத்து. சர்வைவல் தேரி. ஒன்று வாழணும்னா அதுக்கு அதிக திறன் கொண்டு மற்றதை அழிச்சிட்டு அது மாத்திரம் என்ன செய்கிறோம், பிழைச்சி வாழ்ந்து இப்படி நீடித்து வந்துக்கிட்டே இருக்குது. இனி இப்படி தான் போகுங்கிறது இவங்களுடைய கண்டுபிடிப்பு. ஆனால் இது உண்மையாக இருந்தால் அதே தன்மை இப்போவும் இருக்கணும். ஆனால் மனுஷர்களிடத்தில் அது மற்ற உயிரிடத்தில் அப்படி இல்லையே. ஒன்று ஒன்று அடித்து ஒன்று ஒன்று முந்தி வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது உயிரினங்கள் எல்லாத்துட்டுமே இருக்குது. மனுஷங்கிட்ட மாத்திரம் இல்லை, எல்லா உயிர்களும் ஒன்று ஒன்று முந்தி அடித்து என்ன செய்யும், தான் சாப்பிட்றோன்னு நினைக்கும். அதே உயிர்களிடத்தில் இன்னொரு தன்மையும் இருக்குது. சில இடங்களில் விட்டு கொடுக்கு. மனுஷன் மாத்திரம் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமே அந்த பண்பு இருக்குது. ஒரு தாய் ஒரு குட்டிக்காக விட்டு கொடுக்கும். அது தண்ணி குடிக்கிற வரைக்கும் இன்னொரு தாய் ஆடு பொறுமையாக பார்த்துட்ருக்கும். மனிதர்களும் அப்படி தான். ஒரு வெள்ளம் வரும்போது தாய் தன்னுடைய உயிரை காப்பாற்றுறக்காக ட்ரை பண்ண மாட்டா. எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றிட்டு தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இந்த தன்மை எங்கேருந்து வந்துச்சு? இது மண்ணுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் வந்த தன்மை மாதிரி தெரியலையே. இது பௌதிக தன்மையே கிடையாது. அதையும் தாண்டி ஒரு தன்மை எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்குது. இது எங்கேருந்து வந்துச்சுங்கிறத பற்றி வாய் திறக்க மாட்டாங்க. அது அறிவியல் அறிஞர்களாக இருந்தாலும் சரி தான், பகுத்தறிவாதிகள் இருந்தாலும் சரி தான், இதை பற்றி பேசுகிறதில்ல. அவங்க உயிர் போராட்டத்துக்கு ஒன்று ஒன்று அழித்து வாழ வேண்டியதான். அப்போ ஒரு தன்மையை மாத்திரம் பார்க்குறாங்க, இன்னொரு தன்மையை பார்க்காம கோட்டை விட்டுருந்தாங்க. ஆனால் பைபிள் தான் அதை கரெக்டாக சொல்லியிருக்கு. நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு காரணத்தை சொல்லியிருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையோட நோக்கம் இப்படி அழித்து வாழ்கிறது இல்லை, இது இடையில ஒரு காரியம். அதனால் இந்த தீமைகளை தான் அழிஞ்சு போக முடியும், நல்ல குணங்கள் கடைசி வரை இருக்கும். அதுதான் நித்தியமானது, அதுதான் நிலையானதுங்கிறத பைபிள் சொல்லுது. இந்த சர்வைவல் தேரி, பயத்தினால நமக்கு உணவு கிடைக்காதோன்னு நினச்சி இன்னொரு உயிரினத்தை முந்தி அது வாழ்கிற இந்த தன்மைலாம் இடையில வந்தது. அது இடையில போயிடும். கடைசியில் அன்பும் இரக்கமும் நீதியும் நியாயமும் சந்தோஷமும் சமாதானம் நிறைந்த உலகம்தான் இந்த உயிர்கள், இந்த படைப்பு எல்லாவற்றுடைய நோக்கண்டு பைபிள் சொல்லுது. அதை ஏசாயா 11வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த நாட்கள் வரும் பொழுது சிங்கம் மாட்டை போல வைக்கோலை திங்கும், சிங்கமும் பசுமாடும் கூடி மேயும், புலியும் வெள்ளாட்டுக்கடாவும் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், ஒரு பச்சிளங்குழந்தை விரியன் பாம்பு புற்றின் மேலே தைரியமாக கை வச்சு விளையாடுவான். இறைவன் சொல்றார், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி இவ்வாறு இறைவனை பற்றி அறிகிற அறிவில் நிறைந்திருக்கும். அப்பொழுது இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அதாவது படைப்பினுடைய நோக்கம் இப்படி ஒரு ரம்மியமான, ஒரு சந்தோஷமான, சமாதானமான, யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கணுங்கிறது தான் பைபிள் காட்டுற நோக்கம். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உள்ள காரியங்களை தான், அது வழிமுறைகளை தான் அது சொல்லியிருக்கு. அப்போ ஏற்கனவே அப்படி இருந்தது, படைக்கும் பொழுது அப்படி தான் இருந்தது. இடையில சில காரியங்கள் நடந்ததுனால இவ்வளவு தீமைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் இந்த சர்வைவல் தேரிப்படி ஒன்று ஒன்று அழிச்சா தான் வாழ முடியுங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு தியரியும் இந்த பூமிக்குள்ளே வந்துட்டுது. இந்த தியரி அழிக்கப்படும். இந்த வாழ்க்கை முறை ஒன்று ஒன்று பட்சித்து தான் வாழணுங்கிற இந்த வாழ்க்கை முறை அழிக்கப்பட்டு தீங்கு செய்யாத ஒரு சமுதாயம் இந்த பூமியில் வரும். அதுக்குரிய வழிமுறை தான் பைபிள் காட்டியிருக்கு. அதனால் பகுத்தறிவாதிகள் காட்டுற அந்த வழிமுறையில் நம்ம தொடர்ந்து நம்பிக்கிட்டு இருந்தால் படைப்பின்ற நோக்கம் என்னன்னு தெரியாமல், கடைசியில் நம்ம அடைய போகிற கோல் எதுன்னு தெரியாமல் ஒரு காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கையை தான் பகுத்தறிவாதி நண்பர்கள் நமக்கு முன் வைக்கிறாங்க. அது உண்மையும் இல்லை. அது அழிய போகிற ஒரு தியரி, அது அழிஞ்சும் போகும். அதனால் தொடர்ந்து நம்ம அதை பார்ப்போம். ஒவ்வொரு வரிசையாக பைபிள் படைப்பினோட நோக்கமாக இதை சொல்லியிருக்குது. அப்போ இடையில நன்மை தீமைகள் நிறைஞ்ச அல்லது நன்மையிலே உருவாக்கின ஒரு உலகம் எப்படி தீமைக்குள்ளே போச்சுது, உயிர்களிடத்தில் இந்த நன்மையும் தீமையும் எப்படி கலந்து வந்துட்டு, அதை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். இனி அதை பைபிள் 1, 2 இதை வேணால் பைபிள் 1ன்னு வச்சுக்கிடுவோம்.
பைபிள் 1ன்னு இந்த தியரியை வச்சுக்கிட்டு, இந்த வீடியோ வச்சுக்கிட்டு, இனி பைபிள் 2, 3ன்னு தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். அதில் நம்ம தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். நன்றி.